தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக RN ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்டிலும். நயினார் நாகேந்திரனின் கருத்து அதிமுகவை மிரட்டும் தொனியில் உள்ளது. அதிமுக யாரை கண்டும் பயப்படாமல் ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி அமைப்போம் என்று KP முனுசாமி பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் கோவை சுற்றுப்பயணம் எப்போது? இருமுறை தேதிகளை குறிப்பிட்டுவிட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்ற SP வேலுமணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை. ஞானசேகரன் கடைசியில் இலவசமாக பிரியாணி வாங்கிய காவலர்களிடம் 6 செல்போன்கள் பறிமுதல். ராணிப்பேட்டை அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட தமிழரசனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கோரி ஆட்சியரிடம் மனு. வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க திருமால்பூரில் போலீசார் குவிப்பு. கட்சி பதவிக்காக நிர்வாகிகளிடம் பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை. தாவேக்கு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எச்சரிக்கை. புதுக்கோட்டை அருகே கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா சரண். பரமக்குடியில் ஜிபே மூலம் 20,000 லஞ்சம் வாங்கிய அதிகாரி. செல்போனுடன் பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறிய அதிமுக நிர்வாகி மற்றும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி. சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அதிமுக நிர்வாகி அனுமதி. பிரபாகரனுடனான புகைப்படம் போட்டோஷாப் என அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. அண்ணன் வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. 22 விழுக்காடு ஈரப்பதம் வரை உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2ஆம் நாளாக ஆய்வு. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடம் உரையாடிய மத்திய குழு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மீண்டும் பரவும் உன்னிக்காய்ச்சல். மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு 7 பேருக்கு சிகிச்சை. மகாராஷ்டிராவில் ரயில் மோதி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. தீ பிடித்ததாக வதந்தி பரப்பியவர் தேநீர் விற்பனை செய்து வருபவர் என தகவல்.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் மிரட்டி வரும் காட்டுத்தீ. 50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். ரஞ்சி கிரிக்கெட் தொடரிலும் சொதப்பிய இந்திய அணியின் நட்சத்திரங்கள். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ரிஷப் பந்த், ஜெய்ஸ்வால் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் அதிருப்தி. யுஜிசி வரைவு கொள்கைகளை எதிர்க்க கர்நாடக அரசும் முடிவு. உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த திட்டம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலம் உருவாகியதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியதை உலகிற்கு அறிவிப்பதாக கூறினார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமானது ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாடு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். இந்நிலையில் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகள் ஒத்திசைத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்தே இரும்பு காலத்தின் வரலாறு தொடங்கப்படுவதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதனை இலக்கிய புனைவாகவோ அரசியலுக்காகவோ சொல்லவில்லை என்று கூறிய முதலமைச்சர், உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.